மட்டன் பிரட்டல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காயெல்லாம் சேர்த்து இன்றைக்கி பண்ணிடலாம். எப்போதுமே ஒரே மாதிரி சமையல் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கும். இன்றைக்கி இந்த ஒரு முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக ஒரு 1/2 கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கிறேன். இதில் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து உப்பும் ஆட் பண்ணி தான் வேக வச்சது. அதோட தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 மூடி தேங்காயும் வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காவை நம்ம எண்ணெய் இன்னும் சேர்க்காமல் வறுத்து எடுத்துடணும். கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலராக வரணும். தேங்காய் திருவும் போது கொஞ்சம் பொடியெல்லாம் இருக்கும்ல, அது ஃபஸ்ட்டுலேயே நல்ல ப்ரௌன் கலராக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் கை விடாமல் இலக்கிடுங்க. ஓரளவுக்கு இந்த கலர் வரண கையோட வேறொரு பிளேட்லேக்கு மாற்றி வச்சுடுங்க. இது ஆறும்போது இன்னும் கூட டார்க் கலராக போயிடும். இப்போ பேனில் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெரிய ஜீரகம், 2 மராட்டி மொக்கு, 1 துண்டு பட்டை எல்லாமே போட்டு தாளிச்சிக்குங்க. மராட்டி மொக்கு ஆயிலில் போட்டு குக் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவரே ரிலீஸ் ஆகும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது, 2 பச்சை மிளகு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணாமல் இஞ்சி பூண்டு இடித்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி சாப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் திரும்பவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டில் இந்த ஆயிலில் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம முதல்ல கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கிறதுனால எல்லா மசாலாகளும் ஒன்றா போட்டுட்டிங்கன்னா நல்லா கலந்து வராது. திரும்பவும் நம்ம ப்ளெயின் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிங்க. நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தான், இங்கே எல்லாம் சில்லி பவுடர் உரப்பு கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் இந்த ஒரு அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா அளவோடு ஆட் பண்ணிக்கிங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து இந்த சில்லி பவுடர் எல்லாமே நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம தேங்காயெல்லாம் வறுத்தது நல்லாவே ஆறி இருக்கும். இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணாமல் கையிலே இதை இந்த மாதிரி நீங்கள் உடச்சி விடுங்க. நல்ல தூளாக வரும். இந்த ஒரு தேங்காய் நம்ம மிக்சியில் போட்டு ரொம்ப ஃபைனாக எல்லாம் பொடிக்கக்கூடாது. அதனால தான் கையிலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். மசாலாலெல்லாம் நல்லா குக் ஆன உடனே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ணிவிடும். இந்த டைமில் மட்டன் நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம ஆட் பண்ணிவிட்டு கிண்டிகிட்டே இருக்கும்போது மட்டன் ஃபுல்லாகவே உடஞ்சி போயிடும். அதனால தான் கொஞ்சம் நம்ம கிரேவி திக்கான கையோட மட்டன் சேர்க்க வேண்டியது. ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கல தேங்காய் அதுலேருந்து பாதி இதில் சேர்த்து ஃபுல்லாகவே நல்லா கலந்து விட்டுக்குங்க. மொத்தமாக நம்ம ஆட் பண்ணக்கூடாது. தேங்காயெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுடுங்க. உங்களுக்கு இது ரொம்பவே ட்ரையாகவும் எடுக்கலாம், இல்லை நம்ம கொஞ்சம் கிரேவியாக கூட இந்த ஒரு ரெசிப்பி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா ட்ரையாக தான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டில் உள்ள தேங்காய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் உப்பெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால தான் திரும்பவும் நான் ஆட் பண்ணேன். எப்போதுமே உப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல இந்த மாதிரி ட்ரை ஆகி திரும்பவும் ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி ஸ்டேஜில் பேலன்ஸ் எல்லா தேங்காயும் சேர்த்து இதை நல்லபடியாக நம்ம கிண்டி விட்டுட்டிங்கன்னா மட்டன் நல்லா ஒட்டையாக நம்மளுக்கு வந்துடும். ரொம்ப மட்டன் சேர்க்காமல் தேங்காய் மட்டும் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன்னா இந்த ஒரு ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. தேங்காய் கண்டிப்பாக நீங்கள் அளவோடு ஆட் பண்ணிக்கிங்க. கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலையும் கூட சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியான மட்டன் ரெடி. இது ஒயிட் ரைஸ் கூட சும்மாவே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி தான் பிடிக்கும். நீங்கள் பிரியாணி இல்லாட்டினா ரசம் சாதம் எல்லாத்துக்கூட இதை ட்ரை பண்ணலாம்.